இப்போ ஒரு வலம் வர்றது பிரதட்சணம் பண்றதுன்னு சொல்லுவோம். இப்போ கோவில்ல பிரதட்சணம் பண்ணோம்னா ஒருவனுக்கும் ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ பிள்ளையார் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா 3 பிரதட்சணம் பண்றது அப்படிங்கிறது நல்லா இருக்கும். தேவி கோவிலுக்கு போனீங்கன்னா 3 பிரதட்சணம் அப்படிங்கிறது. எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலுமே 4 பிரதட்சணம் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சிவ ஆலயங்களுக்கு சென்றீர்கள் என்றால் கண்டிப்பாக 5 பிரதட்சணம் அப்படிங்கிறது வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அந்த ஞானம் சம்பந்தப்பட்டது, ஆத்மா சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குமானா ரொம்ப அருமையாக கை கொடுக்கும். அதுவும் இந்த பிரதோஷ வேளையில நம்ம பிரதட்சணம் பண்றது, அதாவது காலால நடந்துக்கிறது, அங்க பிரதட்சணம்ங்கிறது கிடையாது. நீங்க காலால சுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் ஒரு 3 சுத்து சுத்துறேன் கோவில, சுத்துங்க. சிவன் கோவிலுக்கு மட்டும் 5 சுத்து சுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில மாற்றம் கிடைக்குதா அப்படிங்கிறது பாருங்க. முருகன் சன்னதியாக இருந்ததுன்னா 6 வலம் வாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பலனை முருகனே கொடுப்பாரு உங்களுக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு வலம் வரும்போது ஒரு உங்களுக்கு பிரச்சனைகளை விளக்குவாரு. முதல் சுற்று சுற்றும் போது தன்னை உணரக்கூடிய தன்மையும், 2வது சுற்றில் பொருளாதார நிலை அறியறதும், 3வது சுற்றுல என்னுடைய முயற்சிகளை பலிதமாக்கக்கூடிய ஒரு தன்மையும், 4வது சுற்றுல வீடு மனை யோகத்தையும், 5 சுற்றுல உங்களுக்கு ஆத்ம ஞானத்தையும் ஆத்ம சுத்தியும் கொடுப்பாரானா கொடுப்பாரு. 6வது சுற்றுல உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு வித்தியாசையும் கடன்ல இருந்து மாற்றத்தையும் இந்த கோவில்கள்ல வரும்போது கண்டிப்பாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கலாம். செய்து பாருங்கள் நண்பரே. கால்வலி சம்பந்தப்பட்டது, தூக்கமின்மை சம்பந்தப்பட்டதுக்கு செய்து பாருங்கள். நன்றி.